உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பிரதமர் மோடி விரைவில் வயநாடு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் ஆய்வு செய்ய பிரதமர் மோடி வயநாடு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. ஏற்கனவே ராகுல் காந்தி செல்ல இருந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பிரதமர் மோடி எப்படி கேரளாவுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 150 தாண்டி இருக்கிறது. 2வது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தீவிரமாக கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த வயநாட்டில் கல்பாட்டா பகுதியை ஒட்டியுள்ள ஊர்களில் ஒரு 3 கிராமங்கள் இந்த நிலச்சரிவால் சிக்கி இருக்கிறது. ஏராளமானவர்கள் மீட்பும் பணியானது நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முதலே மத்திய அமைச்சர்களிடம் அங்கே நடக்கும் நிலைமைகள், மீட்பு பணி, நிவாரண பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதற்கட்டமாக மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியனை அனுப்பி அங்கே உள்ள நிலைமைகளை ஆய்வு செய்து மற்றும் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் நேற்று இரவு ஜார்ஜ் குரியன் அங்கே சென்றிருந்தார். மீட்பு பணி, நிவாரண பணிகளை ஒருங்கிணைப்பு பணிகளும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவுடன் அவர் சேர்ந்திருந்தார். அதன் பிறகு முதற்கட்ட அறிக்கையை பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் வயநாடு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. வானிலை சீரான பிறகு பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிடுவார் என கூறப்படுகிறது. அதற்கு பிறகு கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயனுடன் அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆலோசனை மேற்கொள்வார். அடுத்த கட்ட நிவாரண பணிகள், எவ்வளவு சேதங்கள், இதெல்லாம் மதிப்பாய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு கேரள மாநிலத்திற்கு நிதி வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் எப்பொழுது என்பது இன்னும் உறுதியாகவில்லை. வானிலை சீரான பிறகுதான் இந்த பயணம் உறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் காந்தி இதே போல்தான் இன்று கேரளா செல்வதாக இருந்தது. ஆனால் விமானம் தரையிறங்குவதில் சிக்கல் என அதிகாரிகள் தெரிவித்ததால் விரைவில் ராகுல் காந்தியும் வயநாடு செல்வதாக, அதாவது வானிலை சீரான பிறகு விரைவில் செல்வதாக அவரும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.